ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், Cyberpunk 2077. ஆல்ரைட், நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 2ல தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரைட், ஹியர் வி கோ. ஆல்ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் விட்டுருந்தோம். அண்ட் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடலாம் கைஸ். ஸோ அதான் நம்ம பண்ண இருக்கணும். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம விக்டர் வியா, ஓகே வெறும் வி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ வி கேரக்டரில் இருக்கோம் அண்ட் நம்ம தூங்கி எஞ்சிடலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ லாஸ்ட் எபிசோட் வெறித்தனமாக போச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ். இனி எவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்களா மெட்டெக், அதாவது நம்ம தூங்கி எஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி எல்லாமே ஆன் ஆகுது, சிஸ்டம் ஆன் ஆகிற மாதிரி. ஓகே, வியூயிங் ஜாப் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஜாக் வீல்ஸ் கால் பண்ணுறாங்க, இன்கமிங் கால். ஏ வி, நல்லா தூங்குனியா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீ நல்ல வேலை இன்ஸ்டன்ட் நினைக்கிறேன். ஆமாம், நான் வந்து வேறு லெவலில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அதுவும் இல்லாமல் இந்த பயோலைன் வந்து என் மண்டைக்குள்ளே ஏதோ நோரோ வைரஸ் போகிற மாதிரியே எனக்கு ஒரு தோணுச்சு, கனவுலாம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்னோட தலை வந்து சுற்றுது, என்னோட வயிறு வேற வலிக்குது அப்படின்றான். ஓகே, நீ கவலைப்படாத, நான் உனக்காக ஒரு கார் கொண்டு வந்திருக்கேன். நீ கீழே வந்தீங்கன்னா நான் வந்து உனக்கு தரேன், வந்து மீட் பண்ண அப்படின்றான். ஓகே, போகும்போது குளிச்சுட்டு போயிடலாம். ஷவருங்க. ஓ மை காட், யாரெல்லாம் குளிக்கலாம் போல. ஓகே, ஆனால் நம்ம அப்படியே ட்ரெஸ்ஸோட குளிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு பாருங்க. மிரரில் நம்ம மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சிடும் பாருங்க, டிஷர்ட்டோட குளிச்சிருக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ அந்த சைடு நான் பார்த்தேன் அந்த வார்ட்ரோப் அப்படின்னு இருந்துச்சு, அதாவது நம்ம துணியெலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு கைஸ். ஓகே, நம்ம பார்த்துருவோம் என்ன துணி இருக்குன்னு. வார்ட்ரோப் லோடாது. ஓகே கைஸ், நம்ம வார்ட்ரோப்குள்ளே வந்துட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியில் இந்த ஒரே ஒரு ஜாக்கெட் தான் இருக்குது, உல்ஃப் ஜாக்கெட்டா. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம அதை போட்டுடலாம். அண்ட் லோவர் பாடியில் இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்கு. அண்ட் ஷூவில் வந்து இந்த ஷூ நல்லா தான் இருக்குது. ஸ்ட்ரீட்ஸ், விஎஸ் ஸ்ட்ரீட்ஸா. ஓகே, எக்யூப் பண்ணியாச்சு. அண்ட் இது என்ன டேக் ஆஃபா. ஓகே ஃபைன், மீட் வித் ஜாக்கி. ஸோ செக் வித் வெப்பன் ஸ்டாஷ், செக் இமெயில் ஆப்ஷன். ஓகே, அதெல்லாம் வேணாங்க, அது அப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கமிங் கால் ரெஜினா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஏய், நான் வந்து ரெஜினா ஜோன்ஸ். ஸோ வாட்ஸனுக்கு வந்து வேலை செய்கிறதா இருந்தால் நீ எனக்கு கால் பண்ணு. எப்படியும் என்னோட நம்பர் உனக்கு கிடச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் என் பேர் எப்படி கிடச்சி, எனக்கு எல்லாத்தோட இன்டர்வியூ எனக்கு கிடைக்கும். ஓகே, நான் எதாக இருந்தாலும் நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா. ஓகே கைஸ், போக நிறையா மெம்பர்ஸ் நம்ம பார்க்க இருக்க வேண்டிய வாய்ப்பு வரும். இங்கே பாருங்க, கேம் ஸ்டேஷனு, ஜிம்மு எல்லாமே வச்சுருக்கானுங்க. ஓ, அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோச் வந்து நம்மளை கூப்பிட்றான். ரவுண்ட் 2க்கு நீ ரெடியா? ஸோ லாஸ்ட் டைம் நீ வேறு லெவலில் சண்டை போட்டு கற்றுக்கிட்ட அப்படின்றான் கோச் ஃப்ரெட். என்னோட முது பஞ்சிங் பேக் எப்படி இருக்கு அப்படின்றான். இதில் வந்து வேறு லெவலில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர் பேக்ஸ்லாம் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அப்படின்றான். ஓகே, ட்ரை பண்ணி பாரு, அப்போ தெரியும். 4 குத்து குத்துறா அப்படின்னா. இல்லை நம்ம லேட்டர்னு கொடுத்துடலாமா? நாட் டுடே கொடுத்துடலாம். நாட் டுடே ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம மெயின் மிஷனை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சைட் மிஷின்ஸ்லாம் இதில் வந்து கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குங்க சுற்றியில். கைஸ், நம்ம கீழே போகலாம். ஆல்ரைட், ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்திருக்கு கோச் ஃப்ரெட்டு கிட்ட இருந்தா. இப்போ தான்டா பேசிட்டு வந்தோம், வாட் இஃப் ஐ குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம். எல்லாம் இருக்குது, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மெயினாக அந்த மிஷனில் தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழே வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு பாருங்கள். அதனால தான் இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அப்படியே தெரியுது. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா கிச்சனு அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே ஒரு மார்க்கெட்டே வச்சு நடத்துகிறாங்க, காம்ப்ளெக்ஸ் மாதிரி. கைஸ், ஓ இப்போ பாருங்கள், சுட சுட ஏதோ சமைச்சிட்டுக்கிறானுங்க, வேறு லெவலில் சமைக்கிறானுங்க. பார் இருக்குது, நிறைய நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. ஸோ என்சிபிடி ஸ்கேனரு, அப்புறம் கீக்ஸு, அப்புறம் பிக்சர்ஸு. ஸோ இந்த மேப்பில் வந்து இதாங்க நம்ம சிட்டியோட மேப்பு. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் எங்கெங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கார் வாங்கணுமா இல்லை கன்ஸ் வாங்கணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. வாவ் கைஸ், சிட்டி பாருங்க செம்மையாக இருக்குது. ஏய், ரொம்ப லேட்டாக தூங்கி எழுந்துட்ட போல். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பான் ஆப்பிட்டைன்னு ஒரு டிஷ்ஷு நல்லா இருக்குடா, சாப்பிட்றியா அப்படின்றான். ஓகே உட்காரு, நான் ஏதாவது வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றான். அதுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ என்ன சர்ப்ரைஸ், நேற்றுலேருந்து ஏதோ சொல்லிட்டு இருந்துக்கிறேன்.
ஆல்ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து அது நடக்கிறது தான், இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, கனவு வர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்றான். ஓகே நீ சொல்லு அப்படின்றான். ஸோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு வந்து டெக்ஸான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்த நைட் சிட்டிலேயே வேற லெவலில் ஃபிக்ஸரு. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கு. அவனுக்கு வந்து வேற லெவல்ல 300 பவுண்ட்ஸுக்கு கோல்டு அப்பார்ட்மெண்ட்டே கட்டியிருக்கானு பார்த்துக்கோங்க. ஓகே என்னதான் மிஷின் அதை சொல்லு. ஸோ எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ மூஞ்சிக்கு நேராகவே சொல்கிறேன். ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அந்த டீலை வந்து நம்ம முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு வந்து நீ நம்மளுக்கு தேவை. ஓகே டெக்ஸ் வந்து என்னதான் சொல்ல போறான்னு சொல்லு. ஸோ டெக்ஸ் வந்து வேற லெவலில் டீல் பண்ணுவான் அந்த ஃபிக்சர்ஸ் வரும்போது. என்னை வந்து தப்பா நினச்சிக்காத, இந்த பாட்ரேவா இல்லை ஒக்காக்காவோ, ஆனால் டெக்ஸஸ் வந்து இந்த லீக்ஸ் இந்த டவுன்லேயே வேற லெவலு. பாட்ரேவோட ஒக்காக்காவோட அவ்வளோ கைஸ். ஸோ இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து நீ கேள்விப்பட்டிருப்ப. ஸோ வந்து வேற லெவலில் ஃபேஷன் அந்த டெக்ஸஸோட வால் போஸ்ட் தான் அந்த இடத்துல ஒட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தான் டெக்ஸஸா? ஓகே. ஸோ பிளாக் புக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பிளாக் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பேர்லாம் வந்து முன்னேறே இருக்கு. அவனுக்கு வந்து கிளைண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு திறமையான ஆளுங்க கிளைண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே நம்ம வந்து வேற லெவலில் என்னதான் நம்ம சரக்கு அடிச்சு சுற்றினாலும் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவனுக்கு நம்ம வேலை பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்? ஆல்ரைட் கைஸ். ஸோ நீ தான் வண்டி ஓட்டுற, இதுதான் அந்த வண்டியோட சாவி போல சிப்பு மாதிரி இருக்குங்க. ஓகே ரொம்ப நன்றி ஜாக், அப்ரிஷியேட். ஸோ வெஹிக்கிள் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பட்டன் அமுத்தி பிடிச்சோன்னா வண்டி வந்துடும். ஓகே வண்டி வருது பாருங்க, அங்கே ரைட் சைடில் வருது. ஆல்ரைட் கைஸ். ஸோ நம்ம வண்டி வந்துருச்சு. நாங்கள் வந்து ரைட் சைடில் வந்து நிற்கிது பாருங்க. ஓகே நம்ம புது வண்டியை ஓட்டி பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், ஸோ மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து இப்போ வண்டி ஓட்ட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது பார்ப்போம் சைபர் பங்க் சிட்டியில். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸஸ் கொடுத்த ஒரு வேலை. முதல் ஸ்டாப் ரெபோடாக். ஃபஸ்ட்டு வந்து ரெபோடாக் அங்கே வந்து நான் போகணும் அப்படின்றான். சரி பெட்ரோல்லாம் பார்த்து மெதுவாக தான் அடிச்சிருக்கேன், நீ பாட்டுக்கு தட்டி வீசிடாத அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ். ஸோ விக்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வேற லெவலில் அப்கிரேட் பண்ணுறவன். அவன் இடத்துக்கு ஃபஸ்ட்டு போ, அதுக்கப்புறமா மிஷின் போகலாம் அப்படின்றான். கைஸ் நம்ம போயிடலாம். நம்ம கேமராவில் செட் பண்ணியாச்சு. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. நம்ம கண்ட்ரோலர் அப்படியே ஹாப்டிக்கில் வைப்ரேட் ஆகுது பாருங்க, செமையாக இருக்குது. அண்ட் சிட்டியில் ஃபைனலி நம்ம ஜிடிஏ மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். ஓகே ஹார்ன் அடிச்சாச்சு. டிரைவ் டு த ரிப்பேர் டாக். ஸோ ரிப்பேர் டாக் டாக்னா வந்து டாக்டர்னு அர்த்தம். ஸோ அவன் இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா இங்கே நம்ம வந்தாச்சு நினைக்கிறேன். ஹிடன் ஜம்ப்ஸ். ஓகே இந்த இடம் தான்ப்பா. ஓகே ஸோ உன்னோட சர்க்கியூட்லாம் வந்து அவன் வேற லெவலில் ரெடி பண்ணிடுவான். சீக்கிரமாக நம்ம போகலாம் வி அப்படின்றான். ஓகே காய்ஸ் நம்ம லெட்ஸ் கோ. ஓ காய்ஸ் இந்த அட்மாஸ்பியர் பாருங்கள், அந்த ஆம்பியன்ஸு செமையாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்து ஃபுல்லாகவே நைட் சிட்டி மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பகல்லையும் வந்து இவ்வளோ பிரைட்டாக இந்த லைட்டு எல்லாம் ஜொலிக்குது பாருங்க. எல்லாருமே நியான் லைட்டு தான். இவ்வளோ வெளிச்சத்துலேயும் லைட் அப்படி தெரியுதுன்னா பார்த்துக்கோங்க இருட்டில் எப்படி தெரியும்னு. ஓகே காய்ஸ் வந்தாச்சு. ஹேவி. ஓ இவ தான் மிஸ்டியா? ஓகே ஓகே டாக்டர் வந்து வெயிட் பண்ணிட்டுக்கிறாரு அப்படின்னா நானும் மிஸ்டி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கிறோம், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்றான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்டுங்க மிஸ்டி. காய்ஸ் போயிடலாம். ஓகே ஸோ அதுக்குள்ளே ஒரு வழி இருக்குங்க. இங்கே பாருங்க கேட்டா. ஓகே பெட் பண்ணலாம் போல். ஓகே கேட்டு அந்த ஏலியன் மாதிரி இருக்கு, க்யூட்டாக இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஓகே ஃபைன். ஆல்ரைட் கைஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து விக்டர்ஸோட கிளீனிங். விக்கி உன்னைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உன்னையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றான். ஓகே ஸோ என்ன நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இல்லை நான் வந்து எனக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கானுங்க நோராசாக்கால. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம்லாம் மண்டை வந்து சுற்றுது, எனக்கு வந்து சென்சிட்டிவ்லாம் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, எனக்கு வந்து கொஞ்சம் வேற லெவலில் ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறான். ஓகே நீ கவலைப்படாத, ஃப்ளாஷ் மாதிரி இப்படி ரெடி பண்ணிடுறேன் அப்படின்றான். புது கிட்ஸ்லாம் வேணும், எனக்கு வந்து டூல்ஸ் வேணும், டாய்ஸ் வேண்டாம் அப்படின்றான். ஓகே அவனே சிரிக்கிறான். ஆல்ரைட் गाइस. சோ இது ஏதோ மெசேஜ் அப்பத்துல இருந்து வந்துட்டுக்குது. ஓகே ஃபைனலி எனக்கு வந்து டெக்ஸ் டிஷான் கிட்ட வந்து எனக்கு ஜாப் இருக்கு,
ஸோ அதுக்குள்ளே நான் வந்து வேறு லெவலில் ரெடி ஆயிரும். உன்னோட டெக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்ஸர்கிட்டே நான் சேர்த்துருக்கேன், ஆனால் அவன் வேறு லெவல் தான் அப்படின்றான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நான் போட்டுறேன். எப்படி எனக்கு பே பண்ண போகிறேன் அப்படின்றான். ஏய், நான் உனக்கு பணம் வந்து அப்படியே கொடுத்துட்றேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் உனக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னா. நம்மளுக்கு காசு இருந்தாலும் சரி அப்படி தான் சொல்லுவோம். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம பாருங்க ஏதோ போடுறாங்க கையில் டாட்டோ பயங்கரமாக வச்சுருக்காங்க. சேரில் உட்காரு. ஓகே, பின்னாடி சாஞ்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துக்கோ அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பையே வேற லெவலில் அப்கிரேட் பண்ண போகிறோம். பாட்டிலுக்குள்ளேருந்து ஏதோ எடுக்கிறாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா குரோஷி ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட இது. ஓ கைஸ், அவன் கையை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆப்ரேஷன்லாம் பண்ணி குத்தி வேற லெவலில் இன்ஸ்ட்ருமெண்ட்டே தேவையில்லைங்க. ஓகே, ஜாக்கின்னா நம்ம ஜாக்கின் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ உன்னோட விஷயங்கள்ல வந்து வயசா நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைபர் வேருக்கு வந்துட்டோம். ஓகே, ஃபேஸ் ஹேண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆல்ரைட் கைஸ், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடலாம். ஃபைனலி எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டோம். வேற லெவல்ல மாட்டி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் MK1ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனரை நான் ஆப்டிக்கல்ல மாட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை நீ டெஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்கும். ஸோ எல்லா சர்வேலன்ஸ் கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபேஸை வந்து பிரல்லா தான் கேட்ச் பண்ணும், உன்னோட பாடி வந்து அவ்வளோக்கு தெரியாது. ஸோ வேற லெவலில் ஒரு சூப்பரான டெக் தான் உனக்கு நான் மாட்டி கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு கிரைம் சீன் பண்ணினா வேற லெவலில் நீ மாட்டிக்க மாட்டேன் அப்படின்றான். ஸோ இது வந்து டாப் 10 குரோஷி. ஓகே, ஸோ இது வந்து வேற லெவலில் ஒரு டெக்கு. ஓகே, நான் ரெடி ஆகிட்டான். ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க, வந்து மாட்ட போகிறாங்க. ஆல்ரைட். ஓகே, உன்னோட ரைட் ஆர்மை வந்து நீ இந்த இதில் பொத்தல்ல வை. ஓகே, அப்படிதான், ரொம்ப நன்றி அப்படின்றான். நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ அனஸ்தெட்டிக், ஸோ அனஸ்தெசியா கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஏதாவது நீ ஃபீல் பண்ணுறியா? ஏதாவது நம்ம சொல்லுவோம், உன்னை பார்க்கும் போது ஏதோ ஒன்று சொல்லுவோம், டென்டிஸ்டா. ஆனா பாத்தீங்கன்னா டாக்டர், நீ பார்க்க டென்டிஸ்ட் மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றான். வாய்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. கவலைப்படாத, நான் வந்து எனக்கு வயசு ஆயிடுச்சு, ஆனா என் கையில நடுங்கும், கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்றான். ஆல்ரைட். ஓகே, லைட்ஸ்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகும், அவனுக்கு நான் மாட்டி விட்டுறேன், கண்ணு தெரியாம போகும் அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரைட் கைஸ், மாட்டி விட்டுறாரு. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெயினுக்குள்ள ஏதோ ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு சுத்தியில கேக்குது கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னடா மாட்டுறீங்க, இடை ரொம்ப நேரமா மாட்டிட்டு இருக்கிற போல. ஓகே, நான் மாட்டிட்டேன். ஓகே, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், மேஜிக்கை பாரு ஆக்ஷனில் அப்படின்றான். ஆல்ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட மைக் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் விஷுவல் வந்து கான்ட்ராஸ்ட் இருக்காது, சேச்சுரேஷன் இருக்காது. ஆனால் அது போக போக எல்லாமே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி விக்கி டாக்டர் சொல்கிறாரு. ஓகே விக்டர், இப்போ ஓகேவா அப்படின்றான். ஓகே, நம்ம என்ன சொல்லலாம், தட்ஸ் இட்டா, அவ்வளோதானா? இன்ஸ்டால் நியூ சைபர்வேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி, கவலைப்படாத, இனி கொஞ்ச நேரம் பொறுமையாரு. ஓகே, L1 to ஸ்கேனா? ஓகே, ஸ்கேன் பண்ணிடலாம். ஓ ஆமாங்க, வேற லெவலில் ஸ்கேனு. ஓ நம்ம கண்ணா என்னதுங்க, நம்ம ஆக்சுவலாக வந்து மனுஷத்துலேருந்து ரோபோட்டா மாறிட்டு வரோம்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்ச நேரத்தில் அது அட்ஜஸ்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற லெவலில் உனக்கு மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் மாட்டியிருக்கேன் நிறைய பேத்துக்கு, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் உனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே அப் டு டேட்ல டக்குன்னு வந்து அது மாட்டிக்கிச்சு அப்படின்றாரு. ஓகே, உனக்கு பார்த்தீங்கன்னா NCPD வந்து ஃபைலோட சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓ எங்கேயாவது கிரைம் ரிப்போர்ட்டு அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அந்த போலீஸ்லாம் வந்து டேட்டா பேஸ்லாம் வாண்டட் லிஸ்ட்டில் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டா லிஸ்ட்டையும் நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓ பரவாயில்லையே, நல்லா ஆட்டோ ஒர்க் பண்ணுதுல அப்படின்றான். ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் போல. ஓகே, நீ இப்போ கன் எடுத்து பாரு, உன்னோட ஆமோ கவுண்ட்லாம் வந்து தெரியும். ஓ ஆமாங்க, சைடில் ஆமோ கவுண்ட்ல தெரியுது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே ஓகே, பரவாயில்ல, தப்பே இல்லை அப்படின்னு வேற லெவலில் மாட்டி விட்ட எல்லாத்தையும். ஓகே, டோசேஜ். ஓகே, இப்போ வந்து 2 வாட்டி ஸ்னிப் பண்ணிக்கோ, அப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு 2 வாட்டி ஸ்னிப் பண்ணிக்கோ அப்படின்றான். ரொம்ப நன்றி. ஸோ நீ வந்து இந்த டவுன்லேயே ரொம்ப சிறந்தமான அப்கிரேடு. நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, போய் வேற லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணு அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்? ஜாக் வெயில்ஸா? ஓகே, டாக்டர் டெக்ஸ் வந்து வேற லெவலில் முடிச்சிட்டானா என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அதான் வந்துட்டேன் ஜாக்கி. அவன் ஏதோ பண்ணிட்டுக்கிறாங்க.
ஓ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மிஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி மாதிரி எனர்ஜி இந்த டாக்டர் மாதிரி அவளும் வி நான் சொல்றது கேளு. டெக்ஸ் வந்து டாக்டர் கிட்ட இருக்கும்போது நான் டெக்ஸ் கிட்ட பேசிட்டேன். அவன் வந்து ஒரு கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானாமா, உனக்காக தான் வெயிட் பண்றான். சோ அந்த வந்து கிரம்சி பர்கர்ஸ் பக்கத்துல தான் அந்த லொகேஷன் இருக்கு. ஓகே நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். ரெஜினா வேற கால் பண்றாங்க. வி நான் சொல்றது கேளு, எனக்கு வந்து வேற லெவல்ல ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ சைபர் சைக்கோஸ் அட்டாக்லாம் வந்து இந்த சிட்டி சுற்றிலாம் நடக்குது. அது வந்து உன்னோட பேரும் எனக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண. ஸோ சில நல்ல மக்களும் இருக்காங்க, அவங்களாம் வந்து இப்போ கெட்ட வழியில் மாறிட்டாங்க. அவங்க பேர் வந்து சைபர் சைக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வேறையா? ஸோ உன்னோட தெரப்பி வந்து என்னன்னா, நீ வந்து கன்னில் சுட்டு இது பண்ணுறியா எனக்கு தெரியாது, ஆனால் ஏதாவது பங்கமான பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு நான் வந்து துணையாக இருப்பேன். ஆனால் கவலைப்படாத, எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணிடாத, சில பேர்த்த பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். ஓகே இன்னொரு சைடு மிஷன் வேறு இருக்குது. ஆல்ரைட் கைஸ், ஸோ இங்கே பாருங்க வேறு லெவலில் டுட்டோரியல்ஸ்லாம் நிறைய வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. சைக்கோ கில்லர் ஒருத்தருக்கா நியூ ஜாப்னு வந்திருக்கு. ஆல்ரைட் கைஸ், ஸோ மெயின் மிஷன் நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதை டாக்ஸரா உள்ளே வெயிட் பண்ணிட்டுக்கிறாரு போல். ஆமாங்க, உள்ளே உட்காந்து என்ன தம் அடிச்சுட்டுக்கிறானா? ஆமாங்க. ஆல்ரைட், ஸோ ஏய் நீ தானே, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். உன்னை பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம் டெக்ஸ். உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஓகே வண்டி எடு அப்படின்றான். நான் வந்து உன்கிட்ட கேட்கலாமா ஒரு விஷயம்? ஸோ நீ வந்து என்ன நினைக்கிற, ஒரு நோபடியா வாழ்றதுக்கு நீ வந்து என்ன பீஸ்ஃபுல்லா இருக்கியா உனக்குள்ள? பணம் இல்லாம நீ என்ன பண்ண போற? என்கிட்ட வேலை பாரு, வேற லெவல்ல இருக்கும். ஓகே டெக்ஸ் கவலைப்படாத, உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் நான் முடிக்கிறேன், அதுல நீ எவ்வளவு பே பண்றேன்னு நான் பாக்குறேன், அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட வேலை செய்யலாமா இல்லையான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்றான். ஓகே ரெஸ்பெக்ட் தான்ப்பா, நீ வேற லெவல்ல தான்ப்பா சொல்ற அப்படின்னா. ஆல்ரைட், ஸோ என்ன மிஷன் தான் நான் சொல்றேன். ஸோ வேற லெவல்ல ஒரு ஜாப் இருக்கு. ஓகே ஸோ பாத்தீங்கன்னா என்ன ஜாப்னா, ஓகே சொல்லு என்ன ஜாப்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டோடைப் டெக். இது வந்து ஒரு பயோ சிப் வந்து அதை வந்து நீ தூக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். ஓ அப்படியா? ஸோ இது வந்து கார்பரேட்டுக்கு சம்மந்தப்பட்டதா? ஆமா, ஏரசாக்கான்னு ஒருத்தர் இருக்கான், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது இப்போ. ஸோ கார்பரேஷன் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு டிசர்வ் பண்றாங்களா என்ன? கண்டிப்பா. ஸோ இது வந்து இந்த விஷயத்திலேயே நம்ம இந்த வேலையை நீ முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு வேற லெவலில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கும். ஓகே உனக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கானு? ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஸ்டாம் பாய்ஸை வந்து நீ போட்டு பழக்கணும். ரெண்டாவது வந்து என்ன பாத்தீங்கன்னா அதை போய் தூக்கணும். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம டீமா வேலை செஞ்சு சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்றான். ஸோ மில்ஸ்டோன் யாரு? அவன் என்ன ரொம்ப குண்டா இருப்பானா என்ன? அவன் ஒன்றும் இல்லை, இந்த இது நான் உனக்கு ஃபுல்லாக டுட்டோரியல் மாதிரி காமிக்கிறேன், இது தலையில் மாட்டு அப்படின்னு சொல்கிறான். மாட்டிடுவோம். ஸோ வந்து இப்போ பாரு சொல்கிறேன், சைக்கோ கேங்குன்னு வந்து ஒருத்தர் ரூல் பண்ணுறான், 2 பேர். அதுவும் இல்லாமல் இவனுங்க வந்து மிலிட்ரி கான்வாயை வந்து துவம்சம் பண்ணிட்டு அந்த டெக்கை வந்து இவனுங்க தூக்கி சொந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து அந்த டெக்கு பேர் வந்து ஃபிளாட் ஹெட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு காம்பேக்ட் ப்ரோட்டோடைப் உள்ள விஷயம், ஒரு வார் மிஷின் மாதிரி. அதனால எங்க வேணா போற முடியும், எந்த திசையில வேணா நுழைய முடியும் அப்படின்னு சொல்றான். சகாரா சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கு, அந்த சிப்பு வழியா மட்டும்தான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பண்ணிடாத, அது வந்து ஒரு டாய் கிடையாது. ஸோ பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கிறான், மெல்ஸ்டாம் கேங் லீடரு. அவன் தான் வந்து பிரிக்கு. ஸோ அவன் தான் வந்து இந்த கேங்கை வந்து லீட் பண்ணிட்டுக்கிறான். அவன்கிட்ட தான் வந்து அந்த டூல் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு வந்து பிரிக்குன்னு சொல்லிட்டு லீடரை வந்து லீட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ AKA ராய்ஸ் அப்படின்னு சொல்றான். ஸோ ராய்ஸ் தான் வந்து இப்போ இன்சார்ஜா இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா சிட்ஸ்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா. அவ பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டெக்கோட லீடரு, அவங்கள தான் நீ சமாளிக்கணும் அப்படின்றான். ஓ பிரீமிட் டானா யாரு அப்படின்னா, அவ பார்த்தீங்கன்னா ஒரு கார்பலோட ஏஜென்ட்டு. ஸோ இன்டெல் அஃபென்ஸ் வந்து அவ தான் பார்த்துக்கிறான். ஸோ அவ வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்மி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சீன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே உனக்கு தேவையான இன்ஃபோலாம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே?
ஸோ கிளைண்ட்டா நான் என்கிட்ட எதுக்கு அவள் மீட் பண்ணணும்? ஸோ எவலன் பார்க்கர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவன் தான் சொல்லி அவளை வந்து உன்னைய மீட் பண்ண சொன்னான். உன்னோட வேலைகளில் வந்து அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து சொல்லியிருக்கேன் அவனெல்லாம் தேடாதீங்க, அவன் எனக்காக இனிமேல் வேலை பார்ப்பான் அப்படின்றான். ஸோ கிளைண்ட்டோட வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து உன்னோட வேலையை மட்டும் பாரு, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சின்னா உனக்கு வேற லெவலில் நான் பே பண்ணுறேன். ஸோ நீ வந்து இதுக்கு முன்னாடி டீபக் கிட்ட தானே வேலை பண்ணிட்டு இருந்தேன், எல்லாருமே தெரியும் டீபக் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் எனக்கும். ஆல்ரைட், ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சோடனே நானும் டீபக்கும் வந்து அந்த இடத்துல மீட் பண்ணுறோம் அப்படி சொல்கிறான். ஓகே நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றான். ஸோ மிஸ் பார்க்கர் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அண்ட் ஃப்ளாட் ஹெட்டை வந்து நீயும் உன் கூட யாராவது நீ கூப்பிட்றனாலும் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம், வி ஒயிட்டா போய் இது பண்ணுறியா இல்லை வேற லெவலில் துவம்சம் பண்ணிட்டு அதை நீ கொண்டு வரியா, அது உன்னோட முடிவு தான் அப்படின்றான். அவ்வளோ கைஸ் எங்கேயே இறக்கி விட்டாங்க. எக்ஸிட் த லிம்போ. அதான் எக்ஸிட் பண்ணியாச்சு. ஓகே ஜாக்கி வீல்ஸ் கால் பண்ணுறான். ஏ ஜாக்ஸ்டர், நான் டாக்ஸ் கிட்ட பேசிட்டேன். ஸோ வேற லெவலில் டீல் நினைக்கிறேன், பெரிய டீல் தானே. ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ப்ரோக்ரேட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், நான் உனக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஸோ இது வந்து மிலிட்ரி டெக்காமா, இது வந்து காம்பேக்ட் பேக்டு, அதை வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வேற லெவலில் மேனேஜ்மெண்ட் டீம் இருந்தானுங்க, அவனுங்கிட்ட தான் இப்போ இருக்கு, அவனுங்களை நம்ம பொழந்து எடுத்துட்டு அதை நம்ம எடுத்துடலாம் அப்படின்றான். ஸோ டெக் வந்து ராய்ஸ் கிட்டேயும் பேசிட்டான், இருக்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பெட்டியெல்லாம் இருக்கு. ஓ பாவங்க, இது எடுக்க வேண்டாம், அவனே கஷ்டப்பட்டு மியூசிக் ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கிறான், அவன்கிட்டலாம் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த கிளைண்ட் வந்து மீட் பண்ணி இந்த ஜாபை வந்து டேபிள் கிட்ட வச்சிருக்கான் எவலன் பார்க்கர்னு. டெக்ஸன் அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசிட்டு போயிட்டான் நான் லிம்போவில். ஆமாம், அதுக்கப்புறமா எல்லா கோஆர்டினேட்ஸும் கொடுத்துட்டான், நம்ம போயிடலாம் அப்படின்றான். ஓகே காரை கூப்பிட்டுலாம் கைஸ். ஸோ எங்கே போகலாம் ஃபர்ஸ்ட்டு? ஸோ மெயில்ஸ்டோம் டோர் ஃபர்ஸ்ட்டு நாக் அவுட் பண்ணலாம், அதை ஆக்ஷனை நம்ம எடுக்கலாம். ஆல்ரைட் நீ அங்கே வந்துரு அப்படின்றான். ஆல்ரைட் நான் லொக்கேஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். த ரைட் ஜாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்ரைட் கைஸ் லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நம்மளுக்கு ஜாப் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நானும் ஜாக்கியும் வந்து சேர்ந்து வேற லெவலில் அவங்கள துவம்சம் பண்ணிடலாம் எப்படியாவது. ஸோ லொக்கேஷனுக்கு போயிடலாம். நியூ ஜாப் அரைவ் ஆயிடுச்சு, த பிக்கப். விக்டர் வந்து ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹே வி தாட் ஜஸ்ட் அக்கர்ட் அப்படின்னு இருக்காங்க. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நான் பேசணும், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொல்லி டாக்ஸ்டர் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு. ஓகே இங்கே தான் இருக்கான். ஸோ அவன் வேறு ஜாக்கி இங்கே தான் வெயிட் பண்ணுறான். ஃபோன் எடுத்து செக் பண்ணிடலாம் கைஸ் அதுக்குள்ளே. ஓகே கால் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ் வந்து இந்த இதை அனுப்பிச்சிட்டான். உனக்கு எப்படி இந்த நம்பர் கிடச்சிச்சு? உன்னோட நம்பர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வேறு லெவலில் கான்வேலேருந்து எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றான். ஓ உள்ள ஒருத்தனை போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க, சீக்கிரமாக சொல்லு என்ன இருந்தாலும். இல்லை ஃபோன்லலாம் சொல்ல முடியாது, மீட் பண்ணி ஒரு டீல் விஷ் பண்ணிக்கலாம். ஓகே டீலா, ரைட். ஸோ ஸ்கைலைன் பக்கத்தில் வா, அங்கே வந்து ஓவர் பாஸ் இருக்கும், அங்கே நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா. அவ்வளோ கைஸ். ஸோ நம்ம வந்து இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. டெக்ஸ்டர் வந்து வேறு நான் அவர்கிட்ட பேசிட்டேன், ஓகே இன்ஃபோ கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்றான். ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ட்டான். ரைட். ஸோ டெக்ஸ்டரோட பழைய மெசேஜ் அண்ட் இதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிடலாம். ஓ விக்டர் வி வந்து கேட்டிருக்காரு உன்னோட டெக்ஸ்ட்லாம் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு. ஃபைன் தான் அப்படின்ட்டேன். இந்த டாக்டருங்க. ஓகே இவன்கிட்ட பேசிடலாம். ஓகே ஸோ டெக்ஸ் வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டானாமா, நம்ம போய் அந்த பொம்மையை மட்டும் தூக்கணும் அவ்வளோதான். ஸோ அந்த கேங் அந்த முன்னாடியே பே பண்ணியிருக்கான், ஆனால் அந்த கூன்ஸ் இருக்கானுங்க பார்த்தீங்களா கேங் மெம்பரு, அவனுக்கு வந்து அந்த டெக்கை வந்து கொடுக்காம இருக்கானுங்க. என்ன சொல்ற, பே பண்ணுறியே இல்லை, போட்டு பொழந்துடலாம்.
Gang world ain't too common. கேங் வார் தான்ப்பா. ஏன்னா ஆல்ரெடி டெக்ஸ் வந்து பே பண்ணிருக்கான். அவனுக்கு வந்து பொருள் இன்னி கொடுக்காம இருந்திருக்கானுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவனுக்கு மறுபடியும் காசு கேட்கறதுக்குள்ள நம்ம போட்டு பொளந்துடலாம். So, into the Borg beast den. ஓகே, போட்டு பொளறதுக்கு ரெடியா? பைக் செமையா இருக்குல்ல? All right, let's knock on their door. See if they even open up. ஓகே, டோர் வந்து நம்ம தட்டி பார்ப்போம். ஓபன் பண்றானுங்களா இல்லையான்னு. இவனடா காருக்குள்ள பூந்து போறான். ஆல்ரைட். ஓ ஓ ஓ. ஏய், கண்ணு எங்கடா பொடனிலியடா வச்சிருக்க, வந்து இடிச்சிட்டாங்க. ஓகே, சரி ஒண்ணு போட்டுடலாமா? வேணாம், ரொம்ப வேண்டாம், வயலன்ஸ் வேண்டாம். ஏன்னா நம்மளே இப்போ வயலன்ஸ்க்கு தான் போறோம். ஸோ மேல்ஸ்ட்ராம் வந்து அவனுக்கு ஏதாவது நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானுங்கன்னா போட்டு பொளந்துடலாம். எதுக்கும் நீ கன்னு ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஆல்ரைட் கைஸ், இதான் இந்த இடம். இந்த கேமராவை நம்ம ஹேக் பண்ண முடியும். இப்போ ஆஃப் பண்ணி விட்டுலாமா? கேமரா கண்ட்ரோலு. ஓகே, ஸோ கேமரா கண்ட்ரோல்னா அதுக்குள்ளே போகுது பாருங்க. வாவ், வேற லெவல் டெக்குங்க. ஓகே, எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகே, ஓ இங்கே தான் இருக்கா? இது நம்ம கால் பண்ணிடலாம். கால். நீ யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ராய்ஸ் கிட்ட பேசணும். டெக்ஸ் வந்து அனுப்பியிருக்கான். ஓகே, மெயின் ரூமுக்கு வா, நாங்களாம் வெயிட் பண்ணிட்டுக்கிறோம். ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கன் எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா டரண்ட்லாம் வச்சுருக்கானுங்க கைஸ், ரெட் கலரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வேறு லெவலில் பிளான்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கானுங்க நம்மளுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இந்த இடத்த வந்து வேறு லெவலில் இது பண்ணியிருக்கானுங்க. கான்வாயை அடிச்சு கொளுத்திட்டு தானே இந்த டெக்கை திருடி இருக்கானுங்க, சும்மா விடக்கூடாது. ஓகே, இன்னொரு மெசேஜ் வந்துருக்குங்க, என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, வேற யாரோ. சரி, ஓகே, நம்ம மெயின் மிஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நீ நானும் தான் என்ன பண்ணலாம், போட்டு பொளந்துடலாமா? ஓகே, பொளந்துட வேண்டியதான். ஆல்ரைட் கைஸ், இல்லை கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிப் ஒயர் மாதிரி இருக்குது. அது ஒரு வெப்பன் தான். நம்ம டாக்டர் வந்து நம்மளுக்காக வச்சு கொடுத்துருக்காரு. அது வேறு லெவலில் லேசர் வெப்பனு. ஆல்ரைட் கைஸ், போட்டு பொளந்துடலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, மியூசிக் கேட்டுக்கிறானுங்க, ரேடியோ கேட்டுக்கிறானுங்களா? ஆல்ரைட், போடு, அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போட்டு பொளந்துடலாம். இந்தா வாங்கிக்கடா. ஏன்டா காசு வாங்கிட்டு பொருள் தர மாட்டேங்கிறீங்களா? ஓகே, கன் எடுத்திருக்கோம், கன்னு கிடச்சிதான். இந்த கன் எக்யூப் பண்ணுறது மட்டும் எப்படின்னு தெரில, அதை நம்ம போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட பிஸ்டல் இருக்குது, அதையே போட்டு பொளந்துடலாம். போடு போடு போடு. ஹெட்ஷாட் தாண்டா உங்களுக்குலாம். வேற லெவல், வேற லெவல். ஓகே, போட்டு பொளந்தாச்சு. மேலேருந்து அடிக்கிறானா? ரைட் சைட். இந்தாடா கிரெனேடு தூக்கி போடுறோம் பாரு இப்போ. ஓகே, இந்த வாங்கிக்கோ. வேற லெவல், சரியான பிளாஸ்ட்டு. ஓகே, நம்ம டாஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மனால வேற லெவலில் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியுதுங்க இப்போது. ஆல்ரைட், போட்டு பொளந்துடலாம். ஹெட்ஷாட் 96 ஹெட்ஷாட், 103 ஹெட்ஷாட். வேற லெவல், போடு. நைஸ் ஷாட் ஜாக்கி, போடு. வேற லெவலுங்க, ஹெட்ஷாட் தாங்க எல்லாத்துக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு பொளந்தாச்சு. நீ இந்த முன்னாடி ஏதோ ஆஃபீஸ் மாதிரி இருக்கு, அந்த பாட் எங்கே வச்சிருக்கான்னு தெரியல, நம்ம தேடி பார்க்கணும். ஓகே, மேலே எவனோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு முக்கியம்தான். ராய்ஸ் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறான். ஆல்ரைட், போட்டு பொளந்துடலாம். போடு போடு போடு. அவ்வளோதான், போட்டு பொளந்துடலாம். ஆக்சுவலாக நம்ம நேராக போயிருந்தோன்னா சமாதானமாக போயிருந்துருக்கோம், ஆனால் அப்படி போக முடியாது. போட்டு பொளந்துடலாம். ஆல்ரைட், வேறு லெவலுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷாக் பவரு. நம்மக்கிட்ட அவன் வந்தாலும் சரி தண்டரில் கருகி செத்துருவானுங்க. ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து இந்த பாட் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி ஆகணும். இங்கே தான் எங்கேயா இருக்கும். எதாவது கண்டுபிடிச்சியா? இல்லை, எதுவும் கிடைக்கல. ஃபைண்ட் த கேஸ். ஓகே, கண்டெய்னிங் த ஃப்ளாட் ஹெட். அது பேர் ஃப்ளாட் ஹெட்டு. ஸோ இங்கே தாங்க எங்கேயோ இருக்கும். இந்த மேப்பில் காட்டுது பாருங்க, எக்ஸ் மார்க்கு. அது பக்கத்தில் தான் இருக்கும். எங்கே ஏதாவது சுவிட்ச் இருக்கா?
ஓகே இந்த ஷட்டர் ஓகே ஓபன் பண்ணிடலாம். ஓகே இங்க இருக்குங்க ஃபிளாட் ஹெட். The Flathead model MT0D12 Militech logo. ஸோ மிலிடெக் லோகோ வேறு இருக்கு அதில். இதாக தான் இருக்கும். ஓகே இது நம்ம திறந்து பண்ணிடலாம். ஓப்பன். இதே தாங்க அந்த டுட்டோரியலில் பார்த்தோம்ல அந்த லென்ஸில் இதே தான். ஸோ என்ன நினைக்கிறேன் இது வேற லெவலில் கிறிஸ்மஸில் நம்மளுக்கு ட்ரீட்லாம் கிடைக்கும். டாய்ஸ் மாதிரியே இருக்குங்க இது. ஓகே எடுத்தாச்சு. பாட் கண்ட்ரோலர் நம்ம எடுத்தாச்சு கைஸ். லெட்ஸ் கோ. சீக்கிரம் போனால் நல்லது அப்படின்றான். இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும். எனக்கு வெளிக்காற்று வாங்கணுன்னே இருக்குது அப்படின்றான். ஓகே பாஸ் த்ரூ த மெயின்டெனன்ஸ் டனல். அதான் மிஷினு. மெயின்டெனன்ஸ் டனல் வழியாக நம்ம போய் ஆகணும் கைஸ். லெட்ஸ் கோ கைஸ். நம்மளோட ஷூட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக்கை தட்டி விட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆல்ரைட். ஸோ இங்கே ஏதோ லேப் மாதிரி இருக்குது. ஓகே கைஸ். ஸோ அது என்னன்னு நம்ம டக்குன்னு செக் பண்ணிடலாம். ஆல்ரைட் கைஸ். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். அதில் அவ்வளோக்கு எதுவும் சிறப்பாக இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன். அது வந்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்ம நெட்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் GTA மாதிரி. ஆல்ரைட். ஸோ இங்கே தான் இங்கே எங்கேயாவது ஸ்விட்ச் இருக்கும். அதை நம்ம ஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஓகே இது எடுத்துடலாம். ஃபைன் அண்ட் மிலிடெக் ஸ்விட்சு டர்ன் ஆன் த ப்ரொடக்ஷன் லைன் டு கிளியர் த பேசேஜ். ஓகே அந்த ஸ்விட்ச் தான்மா தேடுறேன். எங்கே இருக்குது ஸ்விட்ச். ஆல்ரைட். ஓகே இங்கே இருக்குங்க. கண்ணு முன்னாடியே இருந்துருக்குங்க. ஓகே சீக்கிரமா போகலாம் அப்படின்றான். என்ன நம்மளை முட்டிட்டு போகிறான். ஆல்ரைட் கீழே இறங்கிடலாம். ஆல்ரைட் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அவன் போகலான்னு சொல்லிட்டான். வேறு லெவலில் துவம்சம் பண்ணிடுறாரா அப்படி இல்லை, துவம்சம் பண்ணியாச்சு. ஆல்ரைட் கைஸ். ஸோ கொஞ்சம் ரோலிங் ஆயிடுச்சு. அவனுங்களை போட்டு பிறந்தலாம். எஸ்கேப் ஃப்ரம் த ஆல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே லெட்ஸ் கோ. ஸோ அங்கே தான் இருக்கானுங்க முன்னாடி. கேர்ஃபுல் அப்படின்றான். ஓகே போட்டு பிறந்தலாம். இந்த வாங்கிக்கடா அவ்வளோதான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஜாக்கி வெல்ஸ் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆல்ரைட் கைஸ் போட்டு பிறந்தலாம். ஓகே ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அடிக்கிற பவரும் கிடச்சிருக்கு. ஹெட்ஷாட் வேறு லெவல் ஹெட்ஷாட். ஆல்ரைட் போட்டு பிறந்தலாம் கைஸ். இங்கே ஒன்று போட்டுடலாம் அண்ட் இங்கே ஒருத்தனை போட்டுடலாம். ஆல்ரைட். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான். போடு வேறு லெவல். வாங்கிக்கோ. ஆல்ரைட் போட்டு பிறந்தலாம் கைஸ். ஓகே ஸோ இந்த கன் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஒயர் வச்சு அடிச்சு பார்ப்போமா? போடு அவ்வளோதான். வேறு லெவலில் அது ஓப்பன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இந்த வாங்கிக்கோ. ஒயர் வச்சு அங்கே பாருங்க. வேறு லெவலுங்க. ஒயர் வச்சு சைபர் ஒயர் வச்சு வேறு லெவலில் அடிக்கலாம் போல். ஆல்ரைட் கைஸ் லெட்ஸ் கோ. ஓகே போட்டு பிறந்தலாம். வாங்கிக்கோ. வேறு லெவல் ஸ்கில்ஸ் தாங்க. ஆல்ரைட். ஸோ இவனுக்கு போட்டுடலாம். எல்லாத்துக்கும் ஒயர் மாற்று தான். ஓகே கன் எடுத்துடலாம். போதும் ஒயர் மாற்று சுட்டுது. ஓகே பிஸ்டல். ஸோ நம்ம போக வேறு லெவலில் கன்ஸ்லாம் வாங்கிடலாங்க. ஓகே கிரனேட் தூக்கி போட்டு ஒன்று பிறந்தாச்சு. நீ ஒன்று வச்சுக்கோ. ஆல்ரைட் தான். ஓகே நம்ம போட்டுடலாம். ஸோ அது வந்து ஸ்டிப் பண்ணனா நம்மளுக்கு பிளட் ஏறும், இறங்காது. ஆல்ரைட் போட்டு பிறந்தலாம். வாங்கிக்கோ. அவ்வளோதான் போட்டு பிறந்தாச்சு. வேறு எவனாவது எங்கே இருக்கானா? ஓகே யாரும் இல்லை கைஸ். எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி டாஜ் ஆகிறோம் பாருங்க. நைஸ். ஓகே மேலே தான் லொக்கேஷன். அங்கே போயிடலாம். ஆல்ரைட் போயிடலாம். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு ஆல்ரெடி எல்லாத்தையும் பிறந்துட்டு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் இருக்கான். போட்டு பிறந்தலாம். வாங்கிக்கோ. அப்படியே ஓடுறையா? என்னடா பட்டை மாதிரி குதிக்கிறான் அவன். எங்கே அவன்? வாங்கிக்கோ. ஆல்ரைட் போடு. நீ ஒன்று வச்சுக்கோ. ஆல்ரைட் வேறு லெவல் போட்டு பிறந்தலாம் கைஸ். வேறு லெவல். ஒயர் மாற்று தான் எல்லாத்துக்கும். வாங்கிக்கோ. நீ வாங்கிக்கோ. போடு வேறு லெவல். அவ்வளோதான் சதறிட்டான். ஓகே கைஸ் இன்னி கொஞ்சம் தூரம் தான் எக்ஸிட் வந்துட்டு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் இருக்கான். போட்டு பிறந்தலாம். வாங்கிக்கடா. போடு சதறனாம பாருங்க. ஃபைன் லெட்ஸ் கோ. நீ கொஞ்சம் தூரம் கைஸ். கொஞ்சம் தூரம் தான். ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே கேங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். இவன் தாங்க மெயின் ஆப்பனண்ட்டு. அவன் பாருங்க எவ்வளோ பெரிய மிலிட்ரி டெக்கில் உட்காந்துக்கிறான்னு. போச்சுரா. ஏதோ ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. வேறு லெவலில் லான்ச் பண்ணுறான். மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. டாஜ் பண்ணிட்டே இருக்கலாம்.
போடு நம்மகிட்ட மட்டும் வேற லெவல் கன் பிஸ்டல் ஒன்று போட்டு பிறந்திருக்கலாம். ஓ லேசர் வேற. ஓ மை காட், நல்ல வேலை டாஜ் பண்ணோம். போட்டு பிறந்தல கைஸ். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஆல்ரைட், போடு 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 போடு. ஓகே டாஜ் பண்ணிடலாம். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. நீ கொஞ்சம் தூரம் தான் கைஸ், போட்டு பிறந்துடலாம் அவனை. அவ்வளோதான், வெடிச்சிட்டான், சதறிட்டாங்க. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஓகே டாஜ், ஓகே ஜம்ப். ஓகே போட்டு பிறந்துடலாம். வாங்கிக்கோ, போடு. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஹெட்ஷாட் போட்டு பிறந்துடலாம் கைஸ். வாங்கிக்கடா. அவ்வளோதான், சரியான பிளாஸ்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சான். சோலி முடிஞ்சிட்டான். எல்லாத்தையும் நம்ம கேஜெட் பண்ணிட்டோம். அப்கிரேட் ஐகானிக் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம போக அப்கிரேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வேறு லெவலில் ஒரு கேஜெட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எல்லாத்தையும் போட்டு பிறந்தாச்சு கைஸ். நிறுத்தணும். ஓகே வா நம்ம வெளியே போய் பார்த்துடலாம் அப்படின்றான். ஓகே ஓப்பன் பண்ணு. ஆல்ரைட் கைஸ், நம்ம வெளியே வந்துட்டோம். ஃபைனலி த பிக்கப். ஃபாலோ ஜாக்கின்னு போட்டிருக்கு. அவன் என்ன தான் ஃபாலோ பண்ணிக்கிறான். ஓகே ஃபைன், அவனை ஃபாலோ பண்ணிடலாம். ஜாக்கி என்ன அடுத்த மிஷின் என்ன சொல்லு டக்குன்னு. சொன்னா தானே தெரியும். ஓகே செமையா இருக்குங்க, கிராஃபிக்ஸ் பாருங்க வேற லெவலில். சாயந்தரம் ஆயிடுச்சு போல. வேற லெவலில் அட்டாக் பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபிளாட் ஹெட் வந்து நம்மளுது ஆயிடுச்சு. இதுதான் வேற லெவல் பிஸ்னஸ் வி அப்படின்றான். ஆமா நான் கரெக்டாக தானே சொன்னேன், ஆர்கியூவே பண்ண முடியாது அப்படின்றான். ஓகே யாருமே நம்மளை நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படியே சைலண்டாக வெளியே போயிடலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம வண்டி கூப்பிட்டுலாமாண்ணா. எனக்கு வந்து இந்த ஊர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பஞ்சமே இல்லை. இந்த ஊர் ஃபுல்லாக ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்படியே இருந்தாலும் நம்ம வேற லெவலில் மால்காரன் ஆயிடலாம் அப்படின்றான். ஓகே வேற ஏதாவது மிஷின் கிடச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு அப்படின்றான். ஆல்ரைட் நம்ம காரையும் கூப்பிட்டுறலாம். ஓகே காரை கூப்பிட்டுறலாம். ஆல்ரைட் வேற லெவலில் சண்டை தான் போட்டு ஸ்ட்ரீட் வந்து நம்மளை ஞாபகம் வச்சுருக்கோம். நம்ம யாருன்னு இன்னொரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இப்போதைக்கே அது அப்படி தான் அப்படின்னா. இப்போ என்ன, ஸோ நான் போகிறேன் மிஸ்டி கிட்ட போயிட்டு வேற லெவலில் அவர்கிட்ட போய் நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவள் வந்து ரொம்ப பயந்துருப்பா அப்படின்றா. ஓகே ஜாப்னா ரிஸ்க் இருக்க தானே செய்யும். ஸோ டெஸ்க் வந்து அடுத்த வாட்டி எனக்கு கூப்பிட்டான்னா நம்ம வேற லெவலில் அடுத்த மிஷனுக்கும் ரெடியாக இருக்கலாம். அண்ட் நம்மளுக்கு அவங்ககிட்ட சொல்லிடு இந்த டாய்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன் வண்டி ஏன்டா அடிச்சு துரத்திட்டு போனேன். ரொம்ப லொல்லு மயிறு தான்டா அவனுக்கு. அப்படிதான் இருக்கு. ஏய் எப்படி இருக்கு வி, எல்லாமே எடுத்தாச்சுல அப்படின்றான். ஓகே பாட் கிடச்சிருச்சு. எப்படி போச்சு அப்படின்றான். ட்ரபிளா மெலிடெக் கேங் என்ன ஆனானுங்க. இனிமேல் என் கையில் வந்து தப்பிக்கவே இல்லை, எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டேன். ஸோ அந்த ராய்ஸ் கிட்ட இருந்து என்ன பேசுனேன். ராய்ஸ் வந்து எப்படி வேலை செஞ்சான்னு எனக்கு தானே தெரியும். உண்மையிலேயே உனக்கு தைரியம் தான். ஸோ எவ்வளோன்னு பார்க்குறேன் என்னன்னா அவன் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறான் அப்படின்றான். ஓகே வேற ஏதாவது வேலை இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கே மீட் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன், உனக்கு மெசேஜ் அனுப்பிடுறேன் அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Until then, bye.